மார்னிங் பிரதர். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிஸியா இருக்கீங்களா? குசியா இருக்கேன் சிஸ்டர். அப்பா இன்னைக்கு ஹோலி எப்படி கொண்டாடுறதுன்னு பத்தி முரளி சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. அம்மாவோட கிளாஸும் இருக்கு போல இருக்கு. ஆமா. ஓகே சிஸ்டர், வாசிக்கலாம் முரளி இன்னைக்கு. பிரதர், அப்பாவோட முக வாக்கியங்களை கேட்போம். 13/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, பதவி பெறுவதற்கான ஆதாரம் படிப்பு. யார் பழைய பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக படிப்பார்கள் மற்றும் நல்ல பதவியும் அடைவார்கள். பதவிக்கு ஆதாரம் படிப்பு. அப்ப யாரு பழைய பக்தர்களா இருக்காங்களோ அவங்க நன்றாக படிப்பாங்க, நல்ல பதவியை அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்பா கேள்வி கேக்குறாங்க. யார் தந்தையின் நினைவில் இருப்பார்களோ அவர்களது அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: நினைவில் இருப்பவர்களிடம் நல்ல குணங்கள் இருக்கும். அவர்கள் தூய்மையாகி கொண்டே செல்வார்கள். ராயல் தன்மை வந்து கொண்டே இருக்கும். தங்களுக்குள் பார்க்கடல் போன்று இருப்பார்கள். மற்றவர்களை பார்க்காமல் தன்னை பார்ப்பார்கள். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள் என்பது அவர்களது புத்தியில் இருக்கும். தந்தை நினைவுல இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்பவும் அந்த குணங்கள் நிரம்பியவங்களா இருப்பாங்க. தூய்மையாகிக்கிட்டே இருப்பாங்க. நினைவுல இருக்க காரணத்தினால அவங்க கிட்ட ராயல் நடத்தை, அந்த ராயலான நடத்தை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தங்களுக்குள் பார்க்கடல் போல இனிமையானவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. தன்னை பார்ப்பாங்க, மற்றவர்களை பார்க்க மாட்டாங்க. தன்னை திருத்திக்கிறதுக்கான முயற்சி தான் செய்வாங்களே தவிர மற்றவர்களை பார்த்து அவங்களுடைய தவறான குணத்தை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு செய்வாங்களோ அவங்க அடைவாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. நான் மாற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் அவங்க புத்தியில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே பிரதர். அப்பா சொல்றாங்க. ஓம் சாந்தி. பாரதத்தின் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் கீதை என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கீதையை கூறியது யார் என்பது யாருக்கும் தெரியாது. இது ஞான விஷயமாகும். மற்றபடி இந்த ஹோலி போன்ற விழாக்கள் நம்முடையது கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விழாக்கள் ஆகும். விழா என்றாலே ஒரே ஒரு திருமூர்த்தி சிவஜெயந்தி ஆகும். அவ்வளவுதான். சிவஜெயந்தி என்று மட்டும் ஒரு பொழுதும் கூறிவிடக்கூடாது. திருமூர்த்தி என்ற வார்த்தை சேர்க்கும் பொழுது மனிதர்கள் குழப்பமடைய மாட்டார்கள். திருமூர்த்தி சித்திரம் இருக்கிறது அல்லவா? கீழே தெய்வீக சுயராஜ்யம் உங்களது பிறப்புரிமை என்று எழுதப்பட்டு இருக்க வேண்டும். சிவபகவான் தந்தை சொல்றீங்களா பிரதர்? அதான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் இந்த கீதையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஹோலி போன்ற விழாக்கள்லாம் இந்த பக்தி மார்க்கத்தின் விஷயமாகும். உங்களுக்கு ஒரே ஒரு விழா தான், அது திரிமூர்த்தி சிவ ஜெயந்தியின் விழா அப்படின்னு சொல்ற. வெறும் சிவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடாது, மனிதர்கள் குழப்பம் அடைவாங்க. அதனால திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, சிவபகவான் தந்தையாகவும் இருக்கிறார். அவசியம் வருகின்றார். வந்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். ராஜயோகம் கற்பதன் மூலம்தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும். சித்திரங்களுக்குள் அதிக ஞானம் இருக்கிறது. மனிதர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு சித்திரங்களை உருவாக்க வேண்டும். யார் அதிகம் பக்தி செய்திருப்பார்களோ அவர்கள் தான் ஞானமும் அதிகம் அடைவார்கள். குறைவாக பக்தி செய்தவர்கள் ஞானமும் குறைவாக அடைவார்கள். பிறகு பதவியும் குறைந்துவிடும். வேலைக்காரர்களிலும் வரிசை கிரமம் இருக்கும் அல்லவா? அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பதில் இருக்கிறது. உங்களிலும் மிக குறைவானவர்கள் தான் மிக நல்ல முறையில் யுக்தியாக பேச முடிகிறது. நல்ல குழந்தைகளின் நடத்தைகளும் நன்றாக இருக்கும். குணங்களும் மேன்மையாக இருக்க வேண்டும். எந்த அளவு தந்தை நினைவில் இருப்பீர்களோ தூய்மையாகி கொண்டே செல்வீர்கள். மேலும் ராயல் தன்மையும் வந்து கொண்டே இருக்கும். சில இடங்களில் சூத்திரர்களின் நடத்தைகளும் நன்றாக இருக்கிறது. ஆனால் இங்கு பிராமண குழந்தைகளின் நடத்தைகள் அப்படி இருக்கிறது. கேட்கவே கேட்காதீர்கள். அதனால இவர்களுக்கு ஈஸ்வரன் கற்பிக்கிறாரா என்று அவர்கள் கேட்கின்றனர். அதாவது தந்தையின் மூலமா உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. சொர்க்கத்துக்கே அதிபதி ஆகிடுறீங்க. கூடவே ஆசிரியர் மூலமா ராஜயோக படிப்பும் கிடைக்குது உங்களுக்கு. அப்ப படிப்பு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தந்தை நினைவுல இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த தெய்வீக குணம் இருக்கணும் தானே அப்படிங்கிறத சொல்றாரு. உங்ககிட்ட அந்த ராயல் நடத்தை இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அப்ப நீங்களே சண்டையிட்டு இருந்தீங்க அப்படின்னா
உங்கள பார்த்து என்ன நினைப்பாங்க? சூத்திரர்களுடைய குணங்கள் கூட நல்லா இருக்குது. இந்த பிராமணர்களின் குணம் ஏன் இப்படி இருக்குது? இவங்களுக்கு ஈஸ்வரன் தான் கற்பிக்கிறாரா? அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கே வந்துருது அப்படிங்கிறது மாதிரி சொல்றார் நம்மளுடைய நடத்தைய பார்த்து. அப்ப நம்மளுடைய நடத்தை பகவானே வந்து கற்பிக்கிறாருன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் கொடுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, ம். நடத்தை மாதிரியாக இருக்கக்கூடாது, மிக இனிமையாக பார்க்கடல் போன்று இருக்க வேண்டும். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள், மற்றவர்கள் பெற மாட்டார்கள். தந்தை நல்ல முறையில் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். முதலில் எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கொடுத்து கொண்டே இருங்கள். ம். திருமூர்த்தி சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கிறது. சொர்க்கம் மற்றும் நரகம் இரண்டு புறமும் இருக்கிறது. சக்கரத்திலும் தெளிவாக இருக்கிறது. எந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த சக்கரம் அல்லது மரம் பற்றி புரிய வைக்க முடியும். இந்த அதாவது அந்த திரிமூர்த்தியின் சித்திரத்துல ஒரு பக்கம் பிரம்மா இருப்பாரு, அதாவது நரகத்தின் பக்கமா. அப்புறம் இந்த பக்கம் விஷ்ணு இருப்பாரு சொர்க்கத்தின் பக்கமா. நடுவுல சங்கரர் இருப்பாரு. அதான் இந்த விஷயங்கள் கூட நல்லா இருக்குது. அதே போலதான் சுயதர்சன சக்கரம் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த விஷயம் மற்றும் அந்த கல்ப மரத்தின் சித்திரங்கள் எல்லாம் வச்சு நல்ல விதத்துல உங்களுக்கு புரிய வைக்க முடியும். பிரம்மா மூலமா எப்படி புது உலகத்தின் ஸ்தாபனை நடக்குது, இந்த படிப்பின் மூலமா, ராஜயோகத்தின் மூலமா எப்படி நம்மளுடைய தபஸ்யா ரூபத்தின் மூலமா, அந்த சங்கரன் மூலமா எப்படி பழைய உலகம் விநாசமாக்கப்படுது, புது உலகம் தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தினால எப்படி அந்த உலகம் பாலனை செய்யப்படுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி வாசு. அப்பா சொல்றாங்க, இந்த கணக்கை பார்க்கும் பொழுது நீங்கள் புது உலகம் சொர்க்கத்திற்கு வர முடியாது. அதாவது அந்த கல்ப விருட்ச மரத்துல மற்ற தர்மத்தினரெல்லாம் காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த தர்ம பிதாக்கள்லாம் அந்த கிளைகள்ல தான் வராங்க. அப்படின்னா அந்த அரை கல்பம் தண்டு பகுதியில இருக்குது. அப்படின்னா இந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்துக்குள்ள இந்த மற்ற தர்மத்தினர் வர முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இல்லையா அந்த கல்ப விருட்ச மரத்துல அப்படின்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர். புது உலகம், இந்த கணக்கை பார்க்கும் புது உலகம் சொர்க்கத்திற்கு வர முடியாது. எந்த தர்மம் அனைத்தை உயர்வாக இருந்ததோ, அனைத்தையும் விட செல்வம் மிக்கதாக இருந்ததோ, அதுவே அனைத்தையும் விட ஏழையாக ஆகிவிட்டது. எது அனைவரையும் விட முதலில் வந்ததோ அதன் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்துக்கள் பலர் மற்ற தர்மங்களில் மாற்றமடைந்து விட்டனர். தனது தர்மத்தை அறியாத காரணத்தினால் பிற மதங்களுக்கு சென்று விட்டனர், அல்லது இந்து தர்மம் என்று கூறிவிட்டனர். தங்களது தர்மத்தை புரிந்து கொள்வதும் கிடையாது. அமைதி கொடுப்பவரே என்று ஈஸ்வரனை அதிகம் அழைக்கின்றனர். ஆனால் அமைதியின் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் அமைதிக்கான பரிசை கொடுத்து கொண்டே இருக்கின்றனர். இங்கு உலகில் அமைதி ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை உலக ராஜ்யம் பரிசாக கொடுக்கின்றார். இந்த பரிசும் வரிசை கிரமமான முயற்சியின்படி கிடைக்கின்றது. அதாவது அந்த அமைதிக்கான நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அப்ப ஈஸ்வரனே வாருங்கள் வந்து எங்களுக்கு அமைதியை கொடுங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த உலகத்துல பாருங்க அமைதிக்கான பரிசு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி வந்து அமைதி நிறைந்த உலகம் ஸ்தாபனையாக்கப்படுதுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல இருந்தவங்க அரை கல்பத்துக்கு அப்புறம் ஹிந்து தர்மத்துல போயிட்டாங்க. ஹிந்து தர்மத்துல போனவங்க கூட இப்ப பல தர்மத்துல மாறி மாறி போயிட்டாங்க. அப்ப உண்மையான மதம் எதுன்னு தெரியல அவங்களுக்கு. அமைதி எப்படி ஸ்தாபனை ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயமும் தெரியல அவங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இந்த பரிசும் வரிசை கிரமமான முயற்சியின்படி கிடைக்கிறது. கொடுக்கக்கூடியவர் பகவான். தந்தை பரிசு எவ்வளவு உயர்ந்தது. சூரியவம்ச உலக ராஜ்யம். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் முழு உலகின் சரித்திர பூகோளம் வர்ணம் போன்ற அனைத்தும் உள்ளன. உலக ராஜ்யம் அடைய வேண்டுமெனில் சிறிது முயற்சியும் செய்ய வேண்டும். கருத்துக்கள் மிகவும் எளிதாகும். ஆசிரியர் என்ன வேலை கொடுக்கிறாரோ அதை செய்து காண்பிக்க வேண்டும். ஆக யாரிடத்தில் முழு ஞானம் இருக்கிறது என்பதை பாபா பார்க்கின்றார். சில குழந்தைகள் முரளியின் மீதும் கவனம் கொடுப்பது கிடையாது, தினமும் முரளி படிப்பது கிடையாது. யார் முரளி படிக்கவில்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? பல குழந்தைகள் எந்த நன்மையும் செய்யாமல் இருக்கின்றனர். தனக்கும் மற்றவர்களுக்கும் செய்யாமல் இருப்பதால் தான் குதிரைப்படை காலாட்படை என்று கூறப்படுகின்றனர். மிக குறைவானவர்கள் தான் மகாரதிகளாக இருக்கின்றனர். யார் யார் மகாரதிகளாக இருக்கின்றனர் என்பதை சுயம் புரிந்து கொள்ள முடியும். அதான் வரிசை கிரமம்னு சொன்னார் இல்லையா, அதுக்காக சொல்றாரு. இங்க பாருங்க,
முரளிக்கு கூட நீங்க கவனம் சரியா கொடுக்கறது இல்ல, முரளியே கவனம் கொடுக்கல அப்படின்னா மற்றவர்களுக்கு நீங்க எப்படி நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. படிப்புல கூட வரிசை கிரமம் இருக்குது. நல்லா படிச்சு நல்ல முயற்சி செய்யறவங்கள மகாரதின்னு சொல்ல முடியும். மற்றவங்கள குதிரைப்படை, காலார்படை அப்படின்னு வரிசை கிரமத்துல போயிடுறீங்க பாத்தீங்களா அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப படிப்புக்கு நல்ல கவனம் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஞானம், யோகம் ரெண்டுலயும் கவனம் இருந்தாதான் உங்களால உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படின்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர். அப்ப சொல்றாங்க, பாபா, குல்சார், குமாரகா, மனோகர், இந்திரா போன்றவர்களை அனுப்பி வையுங்கள் என்று கேட்கின்றனர். ஏனெனில் சுயம் குதிரைப்படையாக இருக்கின்றனர். அவர்கள் மகாரதிகளாக இருக்கின்றனர். தந்தை அனைத்து குழந்தைகளையும் நன்றாக அறிவார். சிலர் மீது கிரகச்சாரம் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா? சில நேரங்களில் நல்ல நல்ல குழந்தைகளும் மாயையின் புயல்கள் வரும்போது வேதாளமாக பக்கத்துல வாசிங்க சிஸ்டர், மைக்க மறைக்காதீங்க. சரி. நல்ல நல்ல குழந்தைகளும் இப்ப விழுதா? விழுது சிஸ்டர். நல்ல நல்ல குழந்தைகளும் மாயையின் புயல்கள் வரும்பொழுது வேதாளமாக ஆகிவிடுகின்றனர். ஞானத்தின் பக்கம் கவனம் செல்வதே கிடையாது. பாபாவிற்கு ஒவ்வொருவரின் சேவையின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. சேவை செய்பவர்கள் தங்களது சேவையின் முழு செய்தியை பாபாவிற்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். கீதையின் பகவான் நம்மை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்கி கொண்டு இருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பலர் அந்த கீதையையும் கூட மனப்பாடம் செய்து விடுகின்றனர், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கின்றனர். நீங்கள் பிராமண வம்சத்தினர்களாக இருக்கிறீர்கள், பிறகு தெய்வீக வம்சத்தினர்களாக ஆவீர்கள். தன்னை ஈஸ்வரனின் வம்சத்தினர் என்று அனைவரும் கூறிக்கொள்கின்றனர். பிறகு நம் அனைவருக்குள்ளும் ஈஸ்வரன் இருக்கின்றார் என்றும் கூறிவிடுகின்றனர். யாருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை கூறிக்கொண்டு இருக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் நிலை எப்படி ஆகிவிட்டது? இந்த உலகம் இரும்பு யுகம், தூய்மையற்றதாகும். மேல சேவை பத்தி என்ன சொன்னார்ல? ஆமா சிஸ்டர், அந்த குல்சார், அந்த ஜானகி தாதி, பிரகாஷ் மணி தாதி, அத குமாரக்கா, இந்திரா, இவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னா இவங்களாம் மகாரதியா இருக்காங்க, நல்லா புரிய வைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. மற்றவங்களெல்லாம் அழைக்கிறது இல்ல. அப்ப சேவைக்கு கூட யாரு நல்ல தாரணை செய்திருக்காங்களோ அவங்கள தானே கூப்பிடுறாங்க, அவங்க மகாரதிகளை தானே விரும்புறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அடுத்து இங்க பக்தி மார்க்கத்தின் விஷயத்த சொல்றார். நாங்கெல்லாம் ஈஸ்வரனின் வம்சத்தினர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அப்புறம் எங்களுக்குள்ளும் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் யாருக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பக்தி மார்க்கத்துல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். ஈஸ்வரன் யாருன்னு அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர். மனப்பாடம் செய்து விட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆமா, அந்த கீதையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அத வெளியே போய் சொற்பொழிவு செய்யறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இல்லையா, அதனால ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுக்கணும் செய்யறாங்க. ஆனா கீதையின் ஞானம், உண்மையான ஞானம் எதுன்னு அவங்களுக்கும் தெரியாது அப்படிங்கிற. சரிங்க சிஸ்டர். பக்தி மார்க்கத்தில் மனிதர்களின் நிலை எப்படி ஆகிவிட்டது? இந்த உலகம் இரும்பு யுகம், தூய்மையற்றதாகும். இந்த சித்திரத்தின் மூலம் மிக நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். தெய்வீக குணங்களும் தேவை. உள்ளே வெளியே சத்தியமாக இருக்க வேண்டும். ஆத்மாதான் பொய்யானதாக ஆகிவிட்டது. பிறகு அதையே தந்தை சத்தியமானதாக ஆக்குகின்றார். தந்தை வந்துதான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். தெய்வீக குணங்களை தாரணை செய்விக்கின்றார். நாம் இவ்வாறு லட்சுமி நாராயணன் குணவான்களாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். என்னிடத்தில் எந்த அசுர குணங்களும் இல்லைதானே என்று தனக்குள் சோதனை செய்து கொண்டே இருங்கள். போக போக மாயையின் தாக்குதலினால் பலர் கீழே விழுந்து விடுகின்றனர். ஓகே சிஸ்டர். அதாவது தெய்வீக குணங்களை இருக்குதான்னு சோதனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க தெய்வீக குணங்களுடையவரா ஆகணும். மாயையின் புயலும் அதிகமா வரும், மாயை உங்களை தோல்வி அடைய வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அசுர குணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இதத்தான் ஹோலி கொண்டாடும் போது சொல்லுவாங்க, நீங்க அந்த ஹோலிக்கு கலர் பொடி அடிப்பாங்க பாத்திருக்கீங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய குணங்கள் அவங்க மீது குணங்களா படியணும் அப்படிங்கிறத சொல்லுவார். அசுர குணங்களா காட்டினீங்கன்னா அசுர குணங்களின் சாயம் தான் பூசப்படும். தெய்வீக குணங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தெய்வீக குணங்களின் சாயம் பூசப்படும். அதான் ஹோலி கொண்டாடுறதுன்னு ஒரு இதெல்லாம் சொல்லுவார். சரிங்க சிஸ்டர், வாசிங்க. அதான் சொல்றேன். சொல்றாங்க, உங்களுக்கு இந்த ஞானம் மற்றும் விஞ்ஞானம் தான் ஹோலி மற்றும் துரியா ஆகும். அவர்களும் கூட ஹோலி மற்றும் துரியா கொண்டாடுகின்றனர். ஆனால் அதன் பொருள் என்ன என்பதை யாரும் அறியவில்லை. உண்மையில் ஞானம் மற்றும் விஞ்ஞானமாகும். இதன் மூலம் நீங்கள் தங்களை மிகவும் உயர்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். அவர்கள் என்னென்ன செய்கின்றனர்?
தூபம் போடுகின்றனர். ஏனெனில் பயங்கரமான நரகமாக இருக்கிறது. ம். புது உலக ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் காரியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஈஸ்வரிய குழந்தைகளாகிய உங்களையும் கூட மாய அந்த அளவிற்கு குத்து விடுகிறது. ம். அதாவது மிக வேகமாக சாக்கடையில் விழுந்து விடுகின்றனர். பிறகு அதிலிருந்து வெளியேறுவது மிகவும் கடினமாக இருக்கிறது. ம். பிறகு இதில் ஆசீர்வாதம் போன்ற விஷயங்கள் எதுவும் இருப்பது கிடையாது. இந்த பக்கம் முன்னேறுவது கடினமாக ஆகிவிடும். ம். ஆகையால் மிக எச்சரிக்கை தேவை. மாயையின் யுத்தத்தில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரு பொழுதும் தேகாபிமானத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ம். அதாவது அதாவது ஏறினால் சிகரம், விழுந்தால் சுக்குநூறுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இங்க ஆசீர்வாதம் செய்யறதுக்கான விஷயம்லாம் கிடையாது. முயற்சி செய்தீங்கன்னா முன்னேறி போயிடுவீங்க. ஆனா எங்கேயாவது தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா மீண்டும் திரும்பி மேலெழும்பி வர்றது ரொம்பவும் கடினமா இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. ம், அந்த ஹோலி கொண்டாடுறதுங்கிறது அது ஒரு ஞான விஞ்ஞானத்தின் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஞானத்தின் விஷயம்ன்றது இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடைக்கடை ஞானம். விஞ்ஞானம்ன்றது அந்த சாந்தி தாமம், ஆத்மான் வந்து பரமாத்மா தந்தை நினைவு செய்யறோம் இல்லையா? அதான் ஞான விஞ்ஞானம்னு சொல்றாங்க. ஓகே சிஸ்டர், இந்த குணங்களை சொல்லிட்டோம் இல்லையா? சரி வாசிங்க. சதா எச்சரிக்கையுடன் இருங்கள். அனைவரும் சகோதர சகோதரிகளாக பாபா என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதையே வாய் சொல்ல போகுது. மறைக்குது என்ன தெரியல. சரி ஓகே பிரதர், நான் மாத்தி வைக்கிறேன். ம். பாபா என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதையே கரெக்டா இருக்கா? இப்ப நல்லா இருக்கு சிஸ்டர். பாபா என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதையே சகோதரிகள் கற்றுக் கொடுக்கின்றனர். தந்தையிடத்தில் பலியாக வேண்டுமே தவிர தந்தையிடம் பலியாக வேண்டுமே தவிர சகோதரிடத்தில் அல்ல. பிரம்மாவிடத்திலும் பலியாக கூடாது. இவரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். முயற்சி செய்து கற்றுக்கொண்டு இருக்கிறார். முயற்சி நன்றாக செய்கிறார். அதாவது சுய நன்மை செய்து இருக்கின்றார். நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆக நாமும் சுய நன்மை செய்து கொள்ள வேண்டும். இன்று ஹோலியாகும். அதாவது பாபா நல்ல விதத்துல முயற்சி செய்து சுய நன்மை செய்திருக்காரு. அவருக்கு அவர் நன்மை செய்துக்கிட்டாரு பிரம்ம பாபா. அதன் மூலமா அவருக்கு நன்மை செய்துக்கிட்ட காரணத்தினால அவர் சேவையும் செய்யறாரு அப்படிங்கிறார். அதாவது தனக்கு நல்ல தாரணை செய்துக்கிட்டார். ஞானத்தையும் அந்த யோகத்தையும் நல்லா பயிற்சி செய்து தாரணை செய்து வச்சிருக்கார். அதை மற்றவர்களுக்கும் சொல்லித்தரார். அப்ப அவரை ஃபாலோ பண்ணும் போது, அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணும் போது நமக்கும் சுயநன்மை ஏற்படும் அப்படிங்கிறார். ஓகே சிஸ்டர். பிரம்ம பாபா சொல்றாரு. இன்று ஹோலியாகும். இப்பொழுது ஹோலிக்கான ஞானமும் கூறிக்கொண்டு இருக்கின்றேன். ஞானம் மற்றும் விஞ்ஞானமாகும். ஞானம்தான் படிப்பு என்று கூறப்படுகிறது. விஞ்ஞானம் என்றால் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. விஞ்ஞானம் என்றால் ஞானத்தையும் கடந்து இருப்பது. இங்கு உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் பிராப்தி பலனை அடைகிறீர்கள். மற்றபடி அது சாந்தி தாமம் ஆகும். இங்கு நடித்து களைப்படைந்து விடும் பொழுது அமைதியாக இருக்க விரும்புகிறீர்கள். இப்பொழுது உங்களது புத்தியில் இந்த சக்கரத்தின் ஞானம் இருக்கின்றது. இப்பொழுது நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து நரகத்திற்கு வருவோம். மீண்டும் அதே நிலை பிறகு ஏற்படும். இது நடைபெற்று கொண்டே இருக்கும். இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது. இந்த நாடகம் ஏன் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சிலர் கேட்கின்றனர். அட, இது புது உலகம் மற்றும் பழைய உலகத்திற்கான விளையாட்டு ஆகும். அதாவது இந்த ஞானம்ன்றது என்னன்னா, இந்த நீங்க 84 பிறவிகளின் சக்கரத்தின் பாகத்தை நடிக்கிறீங்க. நீங்க நடிப்படைஞ்சு கலைப்படையும் போது என்ன ஆகுது அப்படின்னா விஞ்ஞானத்துக்கு போறீங்க அப்படிங்கிற. ஞானம்ங்கிறது படிப்பு, அதான் இந்த 84 பிறவிகளின் சக்கரம்னு சொன்னாரு. விஞ்ஞானம்ன்றது அந்த சாந்தி தாமம். நடிச்சு கலைப்படைஞ்சதுக்கு அப்புறம் அமைதியாக இருக்க விரும்புறீங்க. அதனாலதான் சாந்தி தாமத்துல போய் எல்லாரும் அமைதியாகிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஞானத்தை பத்தி கூட, ஞானம்ன்றது அறிவு, அது புத்திக்கான விஷயம் அப்படிங்கறதெல்லாம், படிப்பு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா விஞ்ஞானத்தின் விஷயத்தை பத்தி யாருக்கும் தெரியறது இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் இந்த 84 பிறவி சக்கரத்துல எப்படி வாரீங்க? அரை கல்பம் சொர்க்கமா இருக்குது, அரை கல்பம் நரகமா இருக்குது. இந்த விளையாட்டு ஏன் தான் உருவாயிருக்குது? இந்த கல்பம், அதாவது இந்த சிருஷ்டி சக்கரம் ஏன் தான் உருவாயிருக்கு, அந்த நாடகம் ஏன் தான் உருவாயிருக்குது அப்படின்னு நினைக்கவும் செய்யறாங்க. அப்ப அதுக்கு தான் பாபா சொல்றாரு, இது பழைய உலகம் மற்றும் புது உலகத்தின் விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். இது உருவாக்கப்பட்ட டிராமா அனாதியாவே இருக்குது அப்படின்னு சொல்றார். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிடாம ஏன் உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்றது? ஆத்மா சாந்தி தாமத்துல சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது. அவங்களுக்கான பாகத்தை நடிச்சுதான் தீரணும். மோட்சம் யாருக்கும் கிடைக்காது.
டிராமா படி அவங்கவுங்களுக்கான பாகம் அவங்கவுங்க ஆத்மாலே பதிவாயிருக்குது. அதை அப்படியே கொண்டு வந்து டிராமால வெளிப்படுத்தியே தீரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு சிஸ்டர். சரியா? மரத்தை அப்பா சொல்றாங்க, மரத்தை வைத்து புரிய வைப்பது மிகவும் நல்லது. அனைத்தையும் விட முதல் முக்கிய விஷயம், தந்தையை நினைவு செய்தால் தூய்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். மற்ற தர்மங்களில் மாற்றலாகி சென்றவர்களில் யார் யார் இந்த குலத்தை சார்ந்தவர்களோ அவர்களும் வெளிப்படுவார்கள் என்பது நாளடைவில் தெரிந்துவிடும். எப்பொழுது அனைவரும் வந்து விடுவார்களோ அப்பொழுது மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள். தேக அபிமானத்தை விட்டு விட்டு ஆத்மாபிமானியாக ஆகுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். உங்களுக்கு படிப்புதான் மிகப்பெரிய திருவிழா ஆகும். இதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் ஏற்படுகிறது, அவர்கள் இது போன்ற திருவிழாக்கள் கொண்டாடுவதற்கு எவ்வளவு பணத்தை வீணாக்குகின்றனர், எவ்வளவு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன. பஞ்சாயத்து ராஜ்யத்தில் சண்டையோ சண்டைதான். யாருக்காவது லஞ்சம் கொடுத்தாவது கொள்வதற்கு முயற்சி செய்கின்றனர். இவ்வாறு பல உதாரணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நடைபெறாது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ராவண ராஜ்யத்தில் அதிக உபத்திரவம். சொல்லிடலாம், படிப்பு தான் உங்களுக்கு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க நல்லா படிக்கிறீங்க, அதை சேவை செய்யறதுக்கு கண்காட்சியில வச்சு சேவை செய்றீங்க இல்லையா, அப்ப படிப்பு தான் உங்களுக்கு அது திருவிழா போல அப்படிங்கிறார். ஆனா இங்க பக்தி மார்க்கத்துல திருவிழா கொண்டாடுறதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்றாங்க, எவ்வளவு பணத்தை வீணா செலவழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. அப்புறம் லஞ்சம் போன்றவை வாங்குறாங்க. அப்ப இந்த பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படிங்கிறது இந்த மக்கள் ஆட்சி முறையில ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கொலை செய்யறது கூட யாரும் தயங்குறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. லஞ்சம் கொடுத்து கொலை செய்யறது கூட துணிஞ்சிடுறாங்க அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, ராவண ராஜ்யத்தில் அதிக உபத்திரவங்கள் ஏற்படுகின்றன. இப்பொழுது தமோ பிரதானம் அல்லவா? ஒருவருக்கு ஒருவரின் கருத்துக்கள் ஒன்று சேராத காரணத்தினால் எவ்வளவு சண்டைகள் நடைபெறுகின்றன. ஆகையால் இதுதான் முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வருது பாத்தீங்களா, அதுதான் பெரிய பிரச்சனை அப்படிங்கறத சொல்றாரு. இந்த கருத்து மோதல், சம்ஸ்கார மோதல் எல்லாம் வர்றதுக்கு காரணம் தான். இந்த இடத்துல தெய்வீக குணங்கள் நம்ம கடைபிடிக்கலன்னா பிராமணர்களே விழுந்துருவோம். ஆனா அவங்க பாருங்க, அஞ்ஞானிகள் என்ன ஆவாங்க அப்படின்னு. ஒருத்தர் ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே அகங்காரம் இருக்குது. ஏன்னா ஈகோஸ்டிக்ஸ், நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்குள்ளயும் இருக்குது. 5 விகாரங்கள் எல்லாருக்குள்ளயும் இருக்கு இல்லையா, அதுலயும் மேலெலும்பி இருக்குது இந்த அகங்காரம் தான். தேக அகங்காரம், நான் சொல்றதுதான் சரி. அதான் கருத்து மோதல் வருது, அதனாலதான் கீழே விழுந்துடுறீங்க அப்படின்றத கவனம் கொடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். சண்டை வரதுக்கு காரணமும் அந்த கருத்து மோதல் தான் அப்படிங்கிற. சரி வாசிங்க சிஸ்டர். சமஸ்கார மோதல் இருக்கக்கூடாது, சமஸ்கார நடனம் ஆடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, சந்திப்பின் நடனம். அதுக்குதான் குணங்கள் வேணும். ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் அனுசரிச்சு போறதுக்கு தன்மை வேணும். அதுக்கு பொறுமை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், பகுத்தறியும் சக்தி இருக்கணும், மாயையை பத்தின தெளிவான புரிதல் இருக்கணும். இத்தனையும் இருக்கணும் சிஸ்டர். பார்த்தா அதையும் கடைபிடிக்க முடியும். ஓகே சிஸ்டர் வாசிங்க. ஆகையால் இந்த பழைய உலகை மறந்து தனிமையானவர்களாக ஏகாந்தம் ஆகிவிடுங்கள். வீட்டை நினைவு செய்யுங்கள், சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். யாரிடத்திலும் அதிகம் பேசவும் செய்யாதீர்கள், இல்லையெனில் நஷ்டமாகிவிடும். மிக இனிமையாக, அமைதியாக, அன்பாக பேசுவது நல்லதாகும். அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது. அமைதியாக இருப்பது அனைத்தையும் விட மிக நல்லது. இருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம் சிஸ்டர். இனிமையாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. இந்த பேசுற விஷயங்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா, ஞானத்தின் விஷயத்தை பத்தி, இதெல்லாம் கூட நல்லதுதான். ஆனா அமைதியா இருக்கீங்க பாத்தீங்களா, அது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லி இருக்காரு. யாருக்கிட்டையும் பேசாம இருந்தீங்கனாலே, ஏதாவது தேவைக்கு பேசலாம், அதுவும் கரெக்டு தான். ஆனா தேவையில்லாத விஷயத்துல நம்ம 3வது மனுஷங்க போய் தலையிடுறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்றத சொல்றாரு. அசுர குணம்னு கூட சொல்லுவார் தேவையில்லாத விஷயத்த பேசுறது கூட. அதான் நீங்க பேசாம இருக்கிறதே மிக மிக நல்லது அப்படிங்கிறத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. நல்லது. குழந்தைகளாகிய நீங்கள் அமைதியின் மூலம் வெற்றி அடைகிறீர்கள். ஒரு தந்தையிடம் இன்றி வேறு யாரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடாது. தந்தையிடமிருந்து எவ்வளவு சொத்துக்களை அடைய விரும்புகிறீர்களோ அந்த அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லையெனில் லௌகீக தந்தையின் சொத்துக்களை அடைவதற்கு எவ்வளவு சண்டைகள் ஏற்படுகின்றன. இதில் எந்த மோதலும் கிடையாது. எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு தனது படிப்பின் மூலம் அடைய முடியும். அச்சா முரளி நிறைவேற்று.
அதாவது லௌகீக தந்தையின் சொத்தை அடையிறதுக்கு எவ்வளவு சண்டையிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அலௌகீக தந்தை, இந்த பாரலௌகிக தந்தை கிட்ட இருந்து சொத்து அடையிறதுக்கு உங்களுக்கு எந்த சண்டையும் தேவையில்லை. எவ்வளவு விரும்புறீங்களோ அவ்வளவே அடைஞ்சுக்கலாம் இந்த படிப்பின் மூலமாவே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இன்றைய ஞானத்தின் செல்வங்கள் தான் நாளைக்கு ஸ்தூல செல்வங்களா மாறப்போகுது. ஒரு பிறவில ஞான செல்வத்தை சேமிக்கிறோம், 21 பிறவிக்கு மொத்த செல்வங்களையும் அந்த கஜானாக்களை அடையிறோம் அப்படின்றத சொல்றாரு. ஆனா இந்த லௌகீக தந்தைகிட்ட என்ன கிடைக்க போகுது? அதுக்காக சண்டையிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா சண்டையிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி வாசி. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தைமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் பாயிண்ட் சந்தை சாரி பிரதர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தன் தன் சத்தியமான தந்தை சத்தானவர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். ஆகையால் சத்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். எனக்குள் எந்த அசுர குணங்களும் இல்லைதானே, நான் அதிகம் பேசுவது கிடையாது அல்லவா என்று தன்னைத்தானே சோதித்துக் கொள்ள வேண்டும். செல்ஃப் எவல்யூஷன். மிக இனிமையானவர்களாக ஆகி அமைதியாக மற்றும் அன்பாக பேச வேண்டும். இனிமையானவராகி அன்பானவராகி அமைதியாக பேச வேண்டும். அமைதியா இருக்கதான் நல்லதுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதான் சொல்லியிருக்காரு. அமைதியா பேசுங்க. 3 வார்த்தை சொல்லுவார் சிஸ்டர். இனிமையாக பேசுங்க, குறைவாக பேசுங்க அப்படின்னு, மெதுவாக பேசுங்க அப்படின்னு. இதை ஃபாலோ பண்ணிட்டாலே பிரச்சனை ஜாஸ்தியா இருக்காது. தேவைக்கு தான் பேசணும், தேவையில்லாம யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதை கடைபிடிக்கணும் சிஸ்டர். சரி, சத்தியமான தந்தை உங்களை சத்தியமானவரா ஆக்க வந்திருக்காரு. அப்பா அவர் என்ன சொல்றா அதுபடி நடக்கணும் அப்படின்னு இருக்காரு. சத்தியமான தந்தை சத்தியமானவர்களாக ஆக்க வந்திருக்காரு. ஆமா. 2வது பாயிண்ட், முரளியின் மீது மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். தினமும் முரளி படிக்க வேண்டும். தனக்கு மற்றும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆசிரியர் என்ன காரியம் தேவை கொடுக்கின்றாரோ அதை செய்து காண்பிக்க வேண்டும். முரளிக்கு கவனம் கொடுக்கணும், நீங்களும் படிக்கணும், மற்றவர்களையும் படிக்க வைக்கணும். அதுதான் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் நன்மை செய்துட்டு மற்றவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியர் என்ன காரியம் கொடுத்திருக்காரோ அதை கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற. படிங்க, படிக்க வைங்க, நினைங்க, நினைக்க வைங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதான் ஆசிரியருடைய கடமை. அதை நம்ம செய்ய வைக்கணும் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. கோழி சப்தத்தின் அர்த்தத்தை வாழ்வில் கொண்டு வந்து புருஷார்த்தத்தின் வேகத்தை அதிகரிக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆகுக. கோழி என்றால் எந்த விஷயம் முடிந்து விட்டதோ கடந்து விட்டதோ அதை முற்றிலும் அழித்து விட வேண்டும். கடந்ததை கடத்தி விட்டு முன்னேறி செல்ல வேண்டும். இதுதான் கோழி கொண்டாடுவது ஆகும். கடந்த விஷயங்கள் மிகவும் பழைய ஏதோ ஜென்மத்திற்கானது ஆகும் என்று அனுபவம் ஆக வேண்டும். எப்பொழுது அப்படிப்பட்ட ஸ்திதி இருக்குமோ அப்பொழுது புருஷார்த்தத்தின் வேகம் அதிகமாகும். எனவே தனது மற்றும் மற்றவர்களின் கடந்த விஷயங்களை ஒருபொழுதும் சிந்தனையில் கொண்டு வராதீர்கள், புத்தியில் வைக்காதீர்கள் மற்றும் வர்ணனையும் செய்யாதீர்கள். அப்பொழுதே தீவிர புருஷார்த்தி ஆக முடியும். ஹோலி எப்படி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஹோலி அப்படின்னாலே கடந்தவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதான் கடந்தவைகளை எல்லாத்தையும் கடத்தி விட்டுருங்க, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நடக்கக்கூடிய காரியம் என்ன அதை மட்டும் பாருங்க அப்படிங்கிறத சொல்லுவார். அப்ப அந்த ஹோலி கொண்டாடுறதுக்கு இந்த 3 விஷயம் சொல்லுவார். 1, கலர் சாயம் அடிக்கிறது. உங்களுடைய குணங்கள் மற்றவர்கள் குணங்களா மாறணும், உங்களுடைய சாயம் மற்றவர்கள் மீது பூசப்படணும். 1. இன்னொன்னு இந்த கடந்தவைகளை கடத்தி விடணும். இன்னொன்னு ஹோலினா தூய்மையாகணும். இந்த 3 விஷயத்த சொல்லுவாரு. அப்ப எனக்கு ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காரு. அப்ப கடந்தவைகளை எல்லாம் கடத்தி விடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்தவைகள்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதெல்லாம் போன ஜென்மத்தின் விஷயங்கள் அப்படிங்கிறது போல உங்களுக்கு அனுபவம் ஆகணும். அப்பேற்பட்ட ஸ்திதி உருவாகும் போதுதான் உங்களுக்கு தீவிர முயற்சியும் ஏற்படும் அப்படின்னு சொல்றார். அப்ப உங்களுடைய கடந்தவைகளையும் சரி மற்றவர்களுடைய கடந்தவைகளையும் சரி ஒருபோதும் புத்தியில சிந்தனையில கொண்டுட்டு வராதீங்க அப்படிங்கிறார். அத வர்ணனையும் செய்யாதீங்க, புத்தியிலையும் வைக்கக்கூடாது, அதை பத்தின சிந்தனை இருக்கக்கூடாது. அடுத்தவங்க கிட்ட எனக்கு இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சுன்னு வர்ணனை செய்துகிட்டு இருக்கவும் கூடாது அப்படிங்கிறாரு. இப்படி இருக்கும்போதுதான் உங்களால அந்த தீவிர முயற்சிய கொண்டுட்டு வர முடியும்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அதாவது நம்மளுடைய வர்ணத்தை மத்தவங்களுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி தந்தையோட வர்ணத்தை நம்ம அடிச்சுக்கணும். ஆமா ஆமா சார். அப்பொழுதே தீவிர புருஷார்த்தி ஆக முடியும். ஃபர்ஸ்ட் தூய்மையாகணும். ஹோலினாலே தூய்மையாகிறது அப்படிங்கிறாரு. ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க. அதான் ஹோலினாலே பரிசுத்தமாகிறது, தூய்மையாகணும். ஃபர்ஸ்ட் தந்தையின் குணங்கள் நம்மளுடைய குணங்களா மாறுது. ஃபர்ஸ்ட் அந்த தூய்மையின் சாயம் மற்றவர்கள் மீதும் விழுகுது, சாயம் கொளரடிக்கிறோம். அப்புறம் மூணாவது விஷயம், அவங்களுடைய மற்ற கடந்தவைகளையும் நம்மளுடைய கடந்தவைகளையும் பார்க்க கூடாது, அது போன ஜென்மத்தின் விஷயங்கள் அப்படின்னு அனுபவமாகணும். அப்படிப்பட்ட ஸ்திதி உருவாகும் போது உங்களுக்கு தீவிர முயற்சி ஏற்படும். ஓகே சிஸ்டர். ஸ்லோகம் சொல்றாங்க, அன்பு சிநேகம்தான் சகஜ நினைவிற்கான சாதனமாகும். ஆகையால் சதா அன்புடன் இருக்க வேண்டும் மற்றும் அன்பானவர் ஆக்க வேண்டும். ஸ்நேகம், அன்புதான் உங்களுடைய சகஜ நினைவிற்கான சாதனமாகும். அன்பு இருக்கணும், நட்பும் இருக்கணும் அப்படிங்கிறார். ஸ்நேகம்ன்றது நட்பு, அன்பும் நட்பும் இருந்துச்சுன்னா அதுதான் நினைவிற்கான சாதனமாகும். நீங்க அன்பானவர் ஆகணும், மற்றவர்களையும் அன்பானவர்களா ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அம்மா கிளாஸ் வந்திருக்கு அடுத்து மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பற்ற மகா வாக்கியம், குப்த மறைமுக பவனத்தில் உள்ள கோபிகைகளின் புகழ். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பற்ற மகா வாக்கியம், குப்த மறைமுக பந்தனத்தில் உள்ள கோபிகைகளின் புகழ். குப்தமா முயற்சி பண்றாங்க இல்லையா, அந்த குப்த பந்தனத்துல பந்தனத்துல உள்ள கோபிகைகளின் புகழ். பாராமல் அதுக்கு பாடல் என்னன்னா, பாராமல் நேசிக்கிறேன், இருந்த இடத்திலே உன்னை யோசிக்கிறேன். பார்க்கல, ஆனா உன்னை நேசிக்கிறேன், இருந்த இடத்திலேயே உன்னை யோசிக்கிறேன் அப்படின்னு அந்த பாடல் இருக்கு. இப்பொழுது இந்த பாடல் ஏதோ பந்தனத்தில் இருந்த அன்பில் மூழ்கிய கோபிகைகளின் புகழாகும். இது கல்பத்திற்கான விசித்திர விளையாட்டு ஆகும். உன்னை பாராமலே நேசிக்கிறேன், பாவம் இந்த உலகம் என்னவென்று அறியும். கல்பத்திற்கு முன் நடந்தது மீண்டும் திரும்ப நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கோபிகைகள் வீடு வாசல் விடவில்லை, ஆனால் நினைவில் கர்ம பந்தனத்தை முடித்து கொண்டிருக்கிறார்கள். அது அந்த 2 வரியை குறிக்குது. பாராமல் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னா, பார்க்காமலேயே உன்னை நான் நேசிக்கிறேன். பரமாத்மா தந்தையை நம்ம பார்த்துட்டா இருக்கோம் ஸ்தூலமா, ஞானத்தின் கண்ணால, புத்தியின் கண்ணால தான், தெய்வீக புத்தினால தானே பார்க்குறோம். அதான் பார்க்காமே உன்னை நேசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க. இருந்த இடத்துல இருந்து உன்னை யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அப்படின்னா இருந்த இடம்ன்றது வீட்டுல இருந்தபடியே உன்னை யோசிக்கிறேன், உன்னை நினைவு செய்து அந்த கர்ம பந்தனத்துல இருந்து விடுபடுறேன் அப்படிங்கிறது தான் குறிக்குது. அவங்க வீடு வாசலை விட்டுட்டு வேற இடத்துக்கு போல இல்லையா, அதான் இருந்த இடத்துல இருந்தே உன்னை யோசிக்கிறேன் அப்படின்னு அந்த 2 வார்த்தைக்கான முதல் வாக்கியமா அங்க கொடுத்துருக்காங்க. இது கல்பத்தின் விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான். ஓகே சிஸ்டர், அடுத்த வாசிங்க. பந்தனத்தில் இருந்த அன்பில் மூழ்கிய கோபிகைகளின் புகழாகும் இந்த பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே. அப்பா சொல்றாங்க, பாவம் இந்த உலகம் என்னவென்று அறியும். மீண்டும் இந்த கல்பத்திற்கு முன் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கோபிகைகள் வீடு வாசல் விடவில்லை, ஆனால் நினைவில் கர்ம பந்தனத்தை முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் எத்தனை மகிழ்ச்சியில் நடனமாடி ஆனந்தத்தில் பாடுகின்றார்கள். எனவே உண்மையில் வீட்டை விடுவதற்கான விஷயமில்லை. வீட்டில் இருந்தவாறே அவரை பார்க்காமலே அந்த சுகத்தில் இருந்து சேவை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும்? பவித்திரமாகி பவித்திர ஆக்குவதற்கானது ஆகும். இப்பொழுது உங்களுக்கு சொல்றீங்களா? அதாவது என்ன சேவை செய்யணும் அப்படின்னா, நீங்களும் தூய்மையாகணும், மற்றவர்களையும் தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்யணும் அப்படிங்கிறார். அதான் பார்க்காமலே உன்னை நேசிக்கிறேன், இருந்த இடத்துல இருந்தே உன்னை யோசிக்கிறேன். அதாவது நான் எங்கேயும் போகல, வீட்டுல இருந்தபடியே கர்ம பந்தனத்தை முடிக்கிறேன். வீட்டுல இருந்தபடியே நான் என்ன சேவை செய்கிறேன் அப்படின்னா, நான் பரிசுத்தமாகறேன், மற்றவர்களையும் பரிசுத்தமாக்கக்கூடிய சேவை செய்யறேன் அப்படிங்கிறார். சரி, வாசிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, பவித்திரமாகி பவித்திரமாக்குவதற்கு ஆனது ஆகும். இப்பொழுது உங்களுடைய சேவை, உங்களுக்கு இப்பொழுது 3வது கண் கிடைத்துள்ளது. ஆதியிலிருந்து இறுதி வரை விதை மற்றும் மரத்தின் ரகசியம் உங்களின் பார்வையில் உள்ளது. அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது இந்த வாழ்க்கை. இந்த ஞானம் 21 ஜென்மத்திற்கு சௌபாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். 21 ஜென்மத்திற்கு சௌபாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். இதில் ஏதேனும் பழைய குல மரியாதையாக விகாரங்கள் இருந்தால் சேவை செய்ய முடியாது. அது தனது குறையாகும். அநேக பேருக்கு இந்த பிரம்மா குமாரிகள் வீடு வாசலை விட்டு வந்து விட்டார்கள் என்று சிந்தனை வருகின்றது.
ம். ஆனால் வீடு வாசலை விடுவதற்கான விஷயம் இல்லை. வீட்டில் இருந்தவாறே பவித்திரமாக இருக்க வேண்டும் மற்றும் சேவை செய்ய வேண்டும். இதில் எந்த கடினமும் இல்லை. பவித்திரமானால்தான் தூய்மையான உலகத்திற்கு செல்லும் அதிகாரி ஆவீர்கள். அதாவது நீங்க தூய்மையா இருக்க காரணத்தினாலதான் 21 பிறவிக்கான ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு பிறவில தான் 21 பிறவிக்கான ஆஸ்தியை அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரம்மகுமார் குமாரிகள் வீடு வாசலை விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வீடு வாசலை விட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. வீட்டில் இருந்தபடியே இந்த 21 பிறவிக்கான ஆஸ்தியை உங்களால அடைய முடியும். ஏன்னா உங்களுக்கு இப்ப 3ஆம் கண் இருக்கு இல்லையா அப்படிங்கிறத சொல்றார். விதை மற்றும் அந்த முழு மரத்தின் கதை, அதாவது அந்த கல்ப விருட்சத்தின் விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். சொல்றாங்க, யார் செல்லவில்லையோ அவர்கள் கல்பத்திற்கு முதலிலேயே வில்லன் பாகத்தை நடித்தவர்கள். அதாவது தூய்மையாகி அந்த சொர்க்கத்துக்கு யாரு போகலையோ அவங்க இந்த டிராமா படி வில்லன் பாகத்தை நடிச்சவங்க அப்படிங்கிறாங்க. இதில் யாருடைய குறையும் இல்லை. எப்படி நாம் பரமாத்மாவின் காரியத்தை அறிந்துள்ளோம், அது போன்று டிராமாவில் ஒவ்வொருவரின் பாகத்தையும் அறிந்து விட்டோம். எனவே இதில் வெறுப்பு வருவது இல்லை. அப்படிப்பட்ட தீவிர புருஷார்த்தி கோபிகைகள் ஓட்டம் பிடித்து வெற்றி மாலையிலும் வர முடியும். நல்லது. ஓம் சாந்தி. தந்தையின் காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தூய்மையாகணும், சங்கமயத்துல தூய்மையாகி அந்த 21 பிறவிக்கான ஆஸ்தியை அடையணும் அப்படிங்கிறது இந்த தந்தையின் காரியம். இதை மற்றவர்களுக்கும் சொல்லி புரிய வச்சு அவங்களையும் இந்த 21 பிறவியான ஆஸ்தியை அடைய வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய காரியம். இது தந்தையினுடைய காரியமா இருக்குது. கூடவே இந்த டிராமால வில்லன் பாகத்தை நடிச்சவங்களும் இருக்காங்க இல்லையா, இந்த ஆஸ்தியை அடையாதவங்க துவாபர யுகத்துல இருந்து பாராட்டு பண்ணக்கூடியவங்களையும் தெரிஞ்சிருக்கீங்க. அதான் ஆரம்பத்துல இருந்தே அவங்களாம் வில்லன் பாகத்தை நடிச்சவங்க. நீங்க யாரு? ஹீரோ பாகத்தை நடிச்சவங்க. அதான் வில்லன் பாகத்தை நடிச்சவங்க அவங்க ஆத்மாலேயே டிஃபால்ட்டாவே அந்த துவாபர யுகத்துல இருந்து தான் அவங்க பார்ட் பண்ணி வரணுங்கிற விஷயமும் இந்த நாடகத்தின் ரகசியங்களை தெரிஞ்சிருக்க காரணத்தினால உங்களுடைய முயற்சி இப்ப தீவிர வேகத்துல போயிட்டு இருக்குது அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அவ்வியக்த பிரேரணை, சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். என்னவெல்லாம் ஞானத்திற்கான ஆழமான விஷயங்களோ அதை தெளிவாக்கும் விதி உங்களிடம் மிகவும் நன்றாக உள்ளது மற்றும் விளக்கமும் உள்ளது. ஒவ்வொரு விஷயத்தையும் தர்க்க ரீதியாக தெளிவு செய்ய முடியும். தனது அதிகாரம் உடையவர்கள் எந்த மனதின் கற்பனைக்கான விஷயங்களும் கிடையாது. யதார்த்தமானது மற்றும் அனுபவத்தின் அதிகாரம், ஞானத்தின் அதிகாரம், சத்தியத்தின் அதிகாரம், எத்தனை அதிகாரம் உள்ளது. எனவே அதிகாரம் மற்றும் அன்பு இந்த இரண்டையும் கூடவே காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். அதாவது ஞானத்தின் ஆழமான ரகசியம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் உங்களால அதிகாரத்தோடு விளக்க முடியும். தர்க்க ரீதியா கூட உங்களால விளக்க முடியும் அப்படின்றது. ஏன்னா இது மனதின் கற்பனையின் விஷயம் கிடையாது. யதார்த்தமான ஞானம் எல்லாருக்கும் தனது அதிகாரத்தோடையே புரிய வைக்க முடியும். யதார்த்தமான ஞானம் இல்லையா அப்படின்றாரு. இந்த ஞானத்தின் அதிகாரம், சத்தியத்தின் அதிகாரம், அனுபவத்தின் அதிகாரத்தின் மூலமா அப்படிங்கிறார். இந்த இத்தனை அதிகாரம் இருக்கு இல்லையா, இப்ப இந்த இத்தனை அதிகாரத்தையும் கூடவே அந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்தையும் ரெண்டையும் கூடவே பயன்படுத்துங்க அப்படிங்கிறார். அதிகாரமும் இருக்கணும், உங்களுக்கு அன்பும் இருக்கணும் அப்படிங்கிறார். ஓகே சிஸ்டர். அந்த அதிகாரம்ன்றது இந்த ஞானத்தின் அதிகாரம், சத்தியத்தின் அதிகாரம், அனுபவத்தின் அதிகாரம்னு சொன்னார் இல்லையா. சத்தியமான ஞானம் உங்களுக்கு தெரியும். சத்தியம் ஞானம் அது ரெண்டும் அதிகாரம் தெரியும். அனுபவம் உங்களுக்கு இந்த நடைமுறை வாழ்க்கையில அதை தாரணை செய்யும் போது ஏற்படுது இல்லையா, யதார்த்தமான அனுபவம். அந்த யதார்த்தமான அனுபவத்தினால மற்றவர்களுக்கு தர்க்க ரீதியா புரிய வச்சீங்க அப்படின்னா அது நல்ல விதத்துல சேவை செய்யும் அப்படிங்கிறார். ஆனா ரொம்ப அதிகாரத்தோட புரிய வைக்காதீங்க, அன்பு கலந்து புரிய வைங்க. அதான் ரெண்டையும் கூடவே கலந்து புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். வார்த்தையில அன்பு கலந்து புரிய வைக்கணும். ஆனா அந்த அதிகாரங்கிறது மனசுக்குள்ள நம்ம கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருந்துக்கணும். இதுதான் விதி, இதுதான் அதுக்காக சொல்றாரு. இந்த இரண்டையும் கூடவே காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சமிக்கை கொடுத்திருக்காரு. ஓகே பிரதர். ஆமா, அதிகாரம் அதிகமா போச்சுன்னா அகங்காரம் வந்துடும். அதனாலதான் அன்பையும் கலந்துருங்க அப்படிங்கிறார். அதிகாரத்தோட அன்பையும் கலந்துட்டீங்க அப்படின்னா அது பணிவுத்தன்மையா மாறிடும் அப்படிங்கிறார். ஓகே சிஸ்டர்.
வரதானத்துல என்ன வரதானத்துல ரொமான்ஸ்னா தீவிர புருஷார்த்தி ஆத்மா. ஆமா, தீவிர புருஷார்த்தி ஆத்மா. எதன் மூலமா? ஹோலிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தமான ஆவி, பரிஸ்தா. ஓகே சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.